திமுக வளர்வது உங்களுக்கு பிடிக்கல. ஆமா, பிடிக்கல. ஒரு நல்ல ஆட்சினா, ஒரு ஆட்சிய வச்சு தான் மக்கள் வளர்ச்சி அடையணும். ஆனா, நீங்க மக்கள வச்சு வளர்ச்சி அடையறீங்க. அப்புறம் எப்படி பிடிக்கும்? அதான் காரணம். அதனால தான் இன்னைக்கு யார் யாரோ வரவன்லாம் புதுசு புதுசா கட்சி தொடங்குறவன்லாம் திமுக ஒழியணும், அழியணும் என்ற அந்த நிலையில தான் இன்னைக்கு போயிட்டு இருக்காங்களே தவிர, நான் அவங்களுக்கெல்லாம் சொல்றேன், அவங்களெல்லாம் நான் பணிவோடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். இன்றைக்கு என்ன ஒளருது? 3 ஆண்டு காலத்தில், இந்த 3 ஆண்டு காலத்தில் 4 ஆண்டை தொடரக்கூடிய இந்த நிலைகளை, இந்த ஆட்சி செய்திருக்கக்கூடிய சாதனைகளை ஒரு கணம் எண்ணி பாருங்கள். அத தான் நானும் சொல்றேன். இந்த 4 வருஷத்துல எத்தனை கொலை கேஸ், எத்தனை ரேப் கேஸ், மக்களை ஏமாத்தி எவ்வளோ கொள்ளையடிச்சிருக்கீங்க. ஃப்ரீயா பஸ்ஸை நீங்களே விட்டுட்டு, ஓசி எங்க போனாலும் ஓசின்னு நீங்களே கேவலப்படுத்திருக்கீங்க. அந்த மாசம் மாசம் 1000 ரூபாவை கொடுத்துட்டு என்ன பளபளப்பா இருக்கீங்க. பேரன் லவ்லியான மகளிரே எவ்வளோ கிண்டல் பண்ணியிருக்கீங்க. இதெல்லாம் நீங்க சாதனை இல்லை, மக்களுக்கு கொடுத்த சோதனை. ஒரே வரியில் சொன்னா சொல்வார், வாழ்க வசவாளர்கள். நீ உருட்டு, நீ உருட்டுறாக்கு நான் உருட்டு அப்படின்னு சொல்லுவார். அதான் அதான் நான் சொல்ல முடியும். நாங்கள் அதை பற்றின கவலையே படலை. நீங்க எதை பத்தி தான் கவலைப்பட்டீங்க? நாங்கள் அதை பற்றின கவலையே படலை. எங்கள் போக்கு மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய போக்கு தான். தேவையில்லாமல் எல்லாருக்கும் நாங்கள் பலம் பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, தேவையும் இல்லை. உங்களுக்குலாம் ஒரு தேவையும் இல்லையே. யாருக்கு நீங்க எதுக்கு பதில் சொல்லணும்? அதான் ஆட்சி கையில இருக்கே. 2026ல அப்பா பார்த்துக்கலாம். இப்ப ஆட்சியில தானே இருக்கும். நீங்க கேர்லெஸ்ஸா தான் இருப்பீங்க. எங்க நேரத்தை வீணடிக்க நாங்கள் விரும்பல. மக்களுக்கு பணியாற்ற அதற்கே எங்களுக்கு நேரம் கிடைக்கல இப்போ. ஆகவே நீங்கள் எந்த நம்பிக்கையோடு எங்களை நம்பி இந்த ஆட்சியை ஒப்படைத்திருக்கிறீர்களோ அந்த நம்பிக்கையோடு உங்களுக்காக பணியாற்ற நாங்கள் காத்திருக்கிறோம். அந்த நிலையில தொடர்ந்து உங்களுக்காக பாடுபடுவோம், பணியாற்றுவோம், திரும்பவுமா? மக்களே வேணாம், இளைஞர்கள் நாங்க பாவம், வேண்டாம், ஏமாத்திடுவாங்க.